Hi guys, welcome to my channels. இப்போ நம்ம கிளாஸ்ல வந்து ஜமிக்கி எப்படி எல்லாம் ஸ்டிட்ச் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஜமிக்கி எப்படி எடுக்கணும் யூஸ் பண்ணனும்ங்கறத நான் சொல்லிருப்பேன். சோ அதே மாதிரி ஜமிக்கி எப்பொழுதுமே ஒட்டி கொஞ்சம் மொத்தமா தான் இருக்கும். நம்ம செப்பரேட்டா பிரிக்கணும். இப்போ வந்து கண்டினியூவா எப்படி ஜமிக்கியை ஸ்டிட்ச் பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்லிறேன். ஃபர்ஸ்ட் ஜமிக்கியை வச்சு சென்டர்ல ஒரு ஸ்டிட்ச் பண்ணிரோம் இல்லையா? அடுத்த ஜமிக்கியை ஃபர்ஸ்ட் ஜமிக்கிக்கு கீழ வைக்கிறோம். வச்சு அந்த ஜமிக்கியோட சென்டர்ல ஒரு ஸ்டிட்ச் பண்றோம். இப்போ வர ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து ஜமிக்கியோட சென்டர்ல தான் நம்ம ஸ்டிட்ச் பண்ணனும். ஒரு ஜமிக்கிக்கு கீழ 1 by 1 ஜமிக்கியை வச்சு அடுக்கி சென்டர்ல ஸ்டிட்ச் பண்ணிட்டே வரோம். இதுல வந்து அடியில உள்ள கிளாத் தெரிய கூடாது. 1 by 1 இருக்கணும். ஒரு ஜமிக்கிக்கு கீழ இன்னொரு ஜமிக்கி இருக்கணும். எல்லா ஸ்டிச்சஸும் சென்டர்ல தான் இருக்கணும். என்னோட கிளாஸ்ல ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா மேல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் நடத்துறது ஏதாவது புரியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதே கிளாஸ் நான் கிளியரா எடுக்கிறேன். இதே மாதிரி 1 by 1 அடுக்கி ஜமிக்கியை ஸ்டிட்ச் பண்ணிக்கிட்டே வரணும். இதுக்கான எக்ஸசைஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் முடிச்சிருங்க. டிசைன்ஸும் போட்டு எனக்கு சென்ட் பண்ணிடுங்க. இதுலேயுமே மல்டி கலர்ஸ் இருக்குது. ஸோ ஒரே கலர் யூஸ் பண்ணாமல் மல்டி கலர் யூஸ் பண்ணி டிசைன்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் போட்டுட்டு எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு ஸ்டிச்சஸ் மட்டும்தான் இருக்குது. அதுவும் முடிஞ்சிட்டுனா ஆரி பேசிக்ஸ் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டிச்சஸ்க்கு போயிடலாம். ஃபுல்லாக ஆரி கிளாஸ் முடிஞ்சிட்டுனா நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கிளாஸ்க்கு நம்ம போயிடலாம். ஸோ எந்த அளவுக்கு உங்களால் ஸ்பீடாக முடிக்க முடியுதோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக முடிச்சுட்டு வாங்க. ஃபஸ்ட்டு போட்ட ஜமிக்கி வந்து நம்ம கேப் போட்டு 1 by 1 போட்டிருக்கோம். இதில் வந்து கண்டினியூவாக போடணும். கேப் இருக்கக்கூடாது. எல்லா ஸ்டிச்சஸுமே சென்டரில் இருக்கணும். ஸோ நம்ம முடிச்சிட்டோம். ஒரு நாட் போட்டுடலாம். இப்போ எக்ஸசைஸ் எப்படி போகணும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் பாருங்க. இந்த ரவுண்ட்ல ஃபுல்லா கண்டினியூவா வரணும். அதே மாதிரி 3 or 4 ரவுண்ட் வரணும். Thank you for